ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ நேற்று ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு 5 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு இன்ஜினியரிங் படித்த கிராஜுவேட்ஸ்க்கு. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, பொதுத்துறை வங்கிகளில் 5208 அதிகாரி காலி இடங்கள். ஸோ இது டேரெக்டாக ஐபிபிஎஸ் எக்ஸாம் தான், ஓகேவா? ஸோ அது ஏதாவது பட்டப்படிப்பு இருந்தால் போதும். ஸோ நல்ல ஒரு வேக்கண்ட் போட்டிருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி, இதுவும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆர்கனைசேஷன். எஸ்எஸ்சி பாருங்கள், டிப்ளமோ, பிஇ, பிடெக் 18 to 30 போட்டிருக்குறாங்க. அதில் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல். ஸோ நம்ம கோர் பிரான்ச்சஸ்க்கு வாண்டட் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். எஸ்எஸ்சி எப்போயுமே வாண்டட் நல்லா போடுவாங்க, சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்ஏக்கு. ஸோ வாண்டட் போட்டிருக்குறாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ssc.gov.in அந்த வெப்சைட்டில். அடுத்து டிஆர்டிஓ. ஸோ இது சூப்பரான ஆர்கனைசேஷன். நம்மளோட இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு டிஃபென்ஸ் சைடில் போகணும், இல்லை ரிசர்ச் சைடில் போகணும் அப்படின்னா இந்த ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு பெட்டராக இருக்கும், டிஆர்டிஓ. ஸோ அதில் கம்ப்யூட்டர், மெக்கானிக்கல், இசிஇ, எலக்ட்ரிக்கல், இயற்பியல், வேதியியல், கணிதம், ஏரோநாட்டிக்கல், சிவில் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன அப்படின்னா, கேட் எக்ஸாம் எழுதணும். கேட் எக்ஸாம் இல்லாமல் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கேட் எக்ஸாம் அட்லீஸ்ட் ஒரு டைம்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கேட் எக்ஸாம் வச்சு தான் ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் உள்ளே நீங்கள் அப்ளிகேஷனே பண்ண முடியும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். RAC.gov.in அந்த வெப்சைட்டில் போங்க, ஓகேவா? ஸோ அடுத்து வங்கியில் அதிகாரியாக ஆசையா. ஸோ அதுவும் இருக்குது. இதில் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், பிஇ, பிடெக், பிஎல், எம்ஏ, எம்பிஏ. ஸோ ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இது IBBS.in அந்த வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.